வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. நமது வாழ்க்கையை நாம் நினைப்பதை விட அருமையாக அழகாக நடத்தக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையான பெயரால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான, உங்களது வாழ்க்கையை நீங்கள் எளிதாக வாழ்வதற்கான ஒரு வழிமுறைகளை நான் கர்த்தருடைய பெயரால் நாங்கள் உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். இன்று பலருக்கு வாழ்க்கையானது, அதாவது 7 கடல் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் கூட போய்விடுவார்கள், அல்லது 7 மலையை நீங்கள் கடக்க வேண்டும், அல்லது 7 மலையை நீங்கள் ஏற வேண்டும் என்று சொன்னாலும் கூட அவர்கள் ஏறி விடுவார்கள். அது அவர்களுக்கு எளிதாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையை ஒரு நிமிடம் வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொன்னால் அது மிகவும் வேதனையாக இருக்கிறது. நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டமானது எந்த காலகட்டத்தை விட நமது வாழ்க்கையை வாழ்வதற்கு மிகவும் அது ஒரு கடினமான ஒரு விஷயமாக எல்லோரும் கருதுகிறோம். உண்மைதானே? ஆம். ஒவ்வொரு நாளையும் கடத்துவது நமக்கு எவ்வளவு கடினமாக இருக்கிறது. நமது வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு மிகவும் அது அவ்வளவு சுவாரஸ்யமானதாகவோ அல்லது சுலபமானதாகவோ இருப்பது கிடையாது. அது மிகவும் பாரமானதாகவும் நம்மால் வாழ இயலாததாகவும் கூட காணப்படுகிறது. நிக் என்ற மனிதனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த மனிதன் பிறக்கும் பொழுது 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை. மிகவும் வேதனையோடு தனது சிறுவயதை கழித்தார். ஒரு முறை தனது வாழ்க்கையை வாழ முடியாமல் அவர் தற்கொலைக்கும் கூட முயற்சி எடுத்தார். இன்றும் நமது வாழ்க்கையில் அப்படித்தான் சில சமயம் நமக்கு நினைக்க தோன்றுகிறது. இந்த வாழ்க்கையானது என்னால் வாழ முடியாத அளவுக்கு கடினமாக, என் சக்திக்கு அப்பாற்பட்டு காணப்படுகிறது நினைத்துக் கொள்கிறோம். அந்த நிக்கின்ற மனிதனும் கூட எனக்கு 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை, நான் எப்படி வாழ்வது என்று சொல்லி வாழ்க்கையை முடிக்க முயற்சி எடுக்கும் பொழுது அவருக்கு உதவியாக, அவரது வாழ்க்கையை அவர் வாழ்வதற்கு உதவி செய்வதற்கு இயேசு கிறிஸ்து என்ற அருமையான மனிதர், அருமையான தேவன் அவரது வாழ்க்கையில் வந்தார். இப்பொழுது அவர் நிக்கின்ற மனிதர் திருமணம் முடித்து 4 பிள்ளைகளுக்கு தகப்பனாக மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அவர் பறந்து வாழ்க்கையை வாழ முடியாத மக்களுக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கு சொல்லிக் கொடுக்கிறார், அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுகிறார். இன்று அவரது வாழ்க்கையை காண்கிற அநேகர் தங்களது வாழ்க்கையை அவரை போல வாழ தேவையான பலனை பெற்றுக் கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களது வாழ்க்கை நீங்கள் வாழ முடியாத அளவு கடினமாகும் பொழுது நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஆம், அவர் உங்களது வாழ்க்கையை உங்களுக்காக வாழ்வதற்கு அல்லது நீங்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லா பலனையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்று நாம் அதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஆம், வாழ்க்கையை வாழ முடியாத போது தேவன் நமக்கு ஈவாக பரிசாக கொடுத்த வாழ்க்கையை ஒரு தாயாக, தகப்பனாக, ஒரு இந்த சமுதாயத்தினால் குடிமகனாக இந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் நாம் தவிக்கும் பொழுது, இயலாமையில் நாம் கஷ்டப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அதற்காக அதை தியானிப்பதற்காக வேதத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை நாம் வாசிப்போம். மார்க் புத்தகம் அதிகாரம் 8 வசனங்கள் 22 26 முடிய. பின்பு அவர்
இயேசு கிறிஸ்து பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். பிரியமானவர்களே, நாம் வாசித்த இந்த பகுதியில் ஒரு முக்கியமான மனிதனை பார்க்கிறோம். அந்த மனிதன் தனது வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு உடலில் ஊனத்தை பெற்றிருந்தான். அவனால் இயலவில்லை, அவனால் பார்க்க இயலவில்லை. அந்த இயலாமையில் வாழ்க்கையானது கடினமாக இருந்தது. இந்த நடந்த சம்பவம் கூட அந்த இயலாமையே சுற்றி 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 வருகிறது. இந்த நமது வாழ்க்கையிலும் கூட வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு நமக்கு இயலாமையால் நாம் தவிக்கிறோம். அந்த இயலாமையை சுற்றித்தான் நமக்கு பிரச்சனைகளும் நம் வாழ்க்கையும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நம்மால் இயலவில்லை, சந்தோஷமாக இருக்க இயலவில்லை, சமாதானமாக இருக்க இயலவில்லை, கணவன் மனைவி நேசிக்க இயலவில்லை, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படைந்து கணவனை அன்பு கூற இயலவில்லை, பெற்றோர்களாக பிள்ளையை படிக்க வைக்க முடியவில்லை. இந்த வாழ்க்கையில் கடன் பிரச்சனையோடு பணப்பிரச்சனையோடு போராட முடியவில்லை. இப்படி முடியவில்லை இயலவில்லை என்று நாம் அனைவருமே ஆத்துமாவில் ஊனமுள்ள மக்களாக காணப்படுகிறோம். நாம் எப்படி வாழ்வது? இங்கு நம்மை வாழ்விப்பதற்காக நமது இயலாமையை முழுவதுமாக சரி செய்து நாம் கண்ணை மூடும் வரை நம்மை நேசிப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ற ஒரு அருமையான தேவன் இருக்கிறார். அந்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவருக்கு அருகில் செல்லும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, இயலாமையில் நமது வாழ்க்கையை நன்கு நடத்துவதற்கு நம்மால் முடியும். ஆகவே நம்மால் நமது இயலாமையில், நமது உடல் ஊனத்தில், நமது ஆத்துமாவின் ஊனத்தில் நாம் சிக்கி வேதனைப்பட்டு கஷ்டப்படும் பொழுது நாம் இயேசுவை நோக்கி ஏன் பார்க்க வேண்டும்? அதற்கு 3 முக்கியமான காரணங்களை நம்மால் இந்த பகுதியில் தியானிக்க முடியும். முதலாவது, நமது வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் பொறுப்பெடுத்து நம்மை விட நமது வாழ்க்கையை மிகவும் பொறுப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு தேவனாக காணப்படுகிறார். இது எவ்வளவு பெரிய ஆழமான உண்மை! இங்கு பாருங்கள், குருடனை, கண் தெரியாத குருடனுக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்று இயேசு வேண்டிக் கொண்ட பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவனுக்கு பார்வை தருகிறார். ஆகவே பார்வையற்ற அந்த மனிதனால் நடக்க இயலவில்லை. ஆகவே இயலாத மனிதனை தேவன் ஒரு பொறுப்பான ஒரு தகப்பனாக, ஒரு பொறுப்பான வழிகாட்டியாக அவனது கரத்தை பிடித்து அந்த இருள் மிகுந்த அவனது வாழ்க்கையில் ஒரு ஒளியாக அவர் கரம் பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவனுக்கு தன்னுடைய ஒளியை அவனுக்கு தந்து அவனது வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய ஒரு பொறுப்பான தேவனாக, ஒரு பொறுப்பான நண்பனாக, ஒரு பொறுப்பான தகப்பனாக அவர் அங்கு வாழ்க்கையை அவன் வாழ்வதற்கு உதவி செய்கிறார். எங்களை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமுள்ளவர்களே, உங்களது வாழ்க்கையில் எந்த பகுதியில் நீங்கள் இயலாமையை உணர்கிறீர்கள்? குடும்பத்திலா, வேலை செய்யும் ஸ்தலத்திலா, அல்லது கல்லூரியிலா, அல்லது பள்ளிக்கூடத்திலா? எங்கு நீங்கள் இயலாமை உள்ள மக்களாக காணப்படுகிறீர்கள்? உங்களது வாழ்க்கை முழுவதையும் நீங்கள் இயேசுவின் கரத்தில் கொடுங்கள். அவர் உங்களது கரத்தை பிடித்துக் கொண்டு உங்களை இருள் சூழ்ந்த அந்த பூமியில் அருமையாய் வழிநடத்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். இங்கு அந்த மனிதனுடைய சரீர பிரகாரமான கண்கள் தான் அங்கு கூடாக காணப்படுகிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை கண்கள் இருக்கலாம். ஆனால் நமது ஆத்துமா, நமது உள்ளான மனிதனானவன் கண் தெரியாத குருடனாக நாம் ஜீவிக்கிறோம். எது வழி, எது வாழ்வதற்கு சரியான வழி என்று தெரியாத மக்களாக நாம் காணப்படுகிறோம். எது நமது ஆத்தும கண்களை குருடாக்கி இருக்கிறது? பாவம். ஆம், பாவம். தேவனுக்கு விரோதமாக, உங்களையும் என்னையும் படைத்த அந்த இயேசுவுக்கு விரோதமாக அவர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யாத மக்கள், எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ அதை செய்கிற மக்களாக காணப்படுகிறோம். நம் கண்களில், நமது இருதயத்தில் நம்ம அசிங்கமானதை சிந்திக்கிறோம், அசிங்கமானதை பார்க்கிறோம், பார்க்க கூடாததை பார்க்கிறோம். இவை எல்லாமே நாம் உள்ளான மனிதனில் ஆவிக்குரிய குருடான மக்களாக காணப்படுகிறோம். நமது வாழ்க்கையில் மிகவும் சரியானதை
தேர்ந்தெடுக்க நமக்கு தெரிவதில்லை. மற்ற மக்களை நம் வார்த்தையால் புண்படுத்துகிறோம். இவையெல்லாம் பாவம் என்று தேவன் சொல்லுகிறார். ஆக நமது வாழ்க்கையில் பாவம் இருக்கும் வரைக்கும் இந்த வாழ்க்கையானது இப்படித்தான் பாரம் மிகுந்ததாக காணப்படும். நமது வாழ்க்கையில் பாவம் இருக்கும் வரைக்கும் நமது வாழ்க்கையில் பாடுகள் இருந்தே ஆகும். நமது வாழ்க்கையில் பாவம் இருக்கும் வரைக்கும் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அது நடப்பதற்கு நம்மால் இயலாது. அப்படிப்பட்ட பாவமானது நம்மை அழித்து ஒழிக்கும் பொழுது இயேசுவாகிய தேவன் இந்த பூமியில் மனிதனாக பிறந்து நம்மை எல்லாம் ஒளியூட்டும்படியாக, இதுதான் வழி, இது நடவென்று சொல்லும்படியாக, நமது பாவத்தை எல்லாம் கழுவி நமது உள்ளான மனக்கண்களுக்கு பார்வை கொடுக்கும்படியாக நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி நமது பாவத்தை சுமந்து நமது பாவத்திற்கு நம்மேல் வரக்கூடிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் உயிரையே தந்து மரணத்தையும் பாவத்தையும் ஜெயித்து நமது உள்ளான இருட்டை ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்து இப்போதும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த ஒரு மனிதன் ஆண்டவரே எனது வாழ்க்கையை வாழ முடியவில்லை அப்பா, எனக்கு வாழ தெரியவில்லை, எனது வாழ்க்கை முழுவதும் இருட்டாக இருக்கிறது, நான் குருடனாக இருக்கிறேன், என்னால் இயலவில்லை என்று சொல்லும் பொழுது அந்த வாழ்க்கையை ஒரு பொறுப்புள்ள வழிகாட்டியாக, ஒரு பொறுப்புள்ள தகப்பனாக, உங்களுக்கு பதிலாக, எனக்கு பதிலாக நமது வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அருமையான அன்பின் தேவனாக அவர் இருக்கிறார். கரம் பிடித்து நடத்தக்கூடிய மக்கள் யார் இருக்கிறார்கள்? நமக்கு நமது வாழ்க்கையில் தடைக்கற்களாக, தடுக்கற்களாக மனிதர்கள் எத்தனையோ மக்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் தேவனோ எல்லா தடைகளையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு தேவனாக நமக்கு காணப்படுகிறார். அவரை விசுவாசிப்பதற்கு நீங்கள் தயாரா? இந்த குருடனை போல இயேசுவுடைய கரத்தை நம்பி உங்களது வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பதற்கு நீங்கள் தயாரா? அந்த குருடனானவன் தனது வாழ்க்கையை முழுவதும் தனது கையை இயேசுவுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து விட்டு அவருக்கு பின்னாகவே சென்றான். அதுபோல நீங்கள் இயேசுவை நம்பி உங்களது வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து உங்களது பாவங்களை எல்லாம் அவரிடத்தில் விட்டுவிட்டு மனம் திரும்பி ஒரு மனம் திரும்பப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இயேசுவே, எனது பாவத்தை மன்னியுங்க சுவாமி, எனது வாழ்க்கையை என்னால் வாழ முடியவில்லை அப்பா, எனது கரத்தை பிடித்து எனது வாழ்க்கையை நடத்துங்க ஆண்டவரே, இந்த வாழ்க்கை பாரமாக இருக்கிறது, என்னுடைய பாவத்திற்காக நான் அடைய வேண்டிய மரணத்தை எனக்கு பதிலாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தீரே, நன்றி ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும், எனது வாழ்க்கையில் வாரும் என்று உங்களது வாழ்க்கைக்குள்ளாக இயேசுவை அழைக்கும் பொழுது அவர் அன்புள்ளவராக, கிருபையுள்ளவராக உங்களது வாழ்க்கையை கரம் பிடித்து நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்னும் நீங்கள் தனியாக தட்டு தடுமாறி கீழே விழுந்து எழுந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்திற்கு ஒளியாக எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக வந்த அந்த இயேசுவை நம்பி உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். அந்த நிக்கின்ற சகோதரனுடைய வாழ்க்கை அப்படியாக ஒளியூட்டப்பட்டது இயேசுவால். எனக்கு பிரியமான மக்களே, நமது வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு முடியாது. அது பாவத்தால் கரைபடைந்து கிடக்கிறது, அது பாவத்தால் பாரப்பட்டு கிடக்கிறது. அந்த பாரத்திலிருந்து நாம் விடுதலை அடைவதற்கு இயேசு மட்டும்தான் ஒரே வழியாக இருக்கிறார். அதை அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி அந்த வழியை அவர் திறந்து கொடுத்திருக்கிறார். உங்களது பாவங்கள் முழுவதையும் அவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட்டு மனம் திரும்பி வாழ முயற்சி எடுக்கும் பொழுது அவர் நமக்கு போதுமான பலன் கொடுக்கிறார். கடந்த கால பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி நமது பாவங்களை எல்லாம் கழுவி இருக்கிறார், உயிர் தெழுந்திருக்கிறார். அந்த உயிர் தெழுந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையின் தோழனாக, உங்களது வாழ்க்கையின் வழிகாட்டியாக, உங்களை நடத்தக்கூடிய ஒரு பரம தகப்பனாக நீங்கள் விசுவாசித்து நம்பி ஒப்புக் கொடுக்கும் போது நிஜமாகவே உங்களது இயலாமையில் அவர் இருக்கிற தேவனாக காணப்படுவார். இது முதல் காரணம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தனித்துவமான விதத்தில் நடத்துவதற்கு ஞானம் பெற்ற தேவனாக காணப்படுகிறார். தனித்துவமான வழியில். நாம் எல்லோருமே ஒரே மாதிரியான மக்கள் இல்லையா? ஒரு வீட்டில் 10 பேர் பிறந்திருந்தாலும் கூட, ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த மக்களாக இருந்தாலும் கூட, அந்த 10 பேருடைய பழக்க வழக்கங்கள், சிந்தனை சக்திகள், அவருடைய முக தோற்றங்கள், அவருடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் வேறு வேறாக காணப்படும். இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நம்முடைய அத்தனை வேறுபாடுகளை மனதில் வைத்தவராக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக செயல்படக்கூடிய தேவனாக இருக்கிறார். வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர் அந்த பூமியில் ஜீவித்த போது கண்டறியாத மக்களை பல பேரை குணமாக்கி இருக்கிறார். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபார்முலா. இங்கு இந்த மனிதனை வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவனுக்கு பார்வையை தருகிறார். வேறு இடத்தில் கர்த்தர் வெறும் கையை அவன் மேல் வைத்து அவனை குணமாக்குவார். இன்னும் சில இடங்களில் வார்த்தையால் மட்டுமே குணமாக்குவார். நமது வாழ்க்கையானது பல வித்தியாசங்களால் நிறைந்து காணப்படுகிறது. ஆகவே நமது வாழ்க்கையை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று அவன் நன்கு அறிந்த தேவனாக இருக்கிறார். சிலர் வாய்மூடி அமைதியாக இருப்பார்கள், சிலர் எப்போதும் பேசிக் கொண்டிருப்பார்கள். நாம் தனித்துவமான
காரணிகளால் சூழப்பட்டு இருக்கிறோம். ஆகவே நமது வாழ்க்கையை நடத்த வேண்டுமானால் நமது வாழ்க்கை பாதையினுடைய தனித்துவத்தை புரிந்த ஒருவரால் மட்டுமே அசாத்தியமாகும். நாம் எல்லோரும் பாவம் செய்கிறோம். நமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நமது வாழ்க்கையால் நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி படிப்பது கிடையாது. நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சவால்கள் கிடையாது. சிலருக்கு வீட்டில், சிலருக்கு வெளியில், சிலருக்கு அலுவலகத்தில், சிலருக்கு பள்ளிக்கூடங்களில், சிலருக்கு சமூகத்தில், சிலருக்கு அவர்களாகவே அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குறைகளையும் குற்றங்களையும் தாண்டி வர வேண்டிய பொறுப்பு உண்டு. இந்த தனித்துவமான சவால்களை நாம் எதிர்கொள்வதற்கு முடியாத போது, நம்மால் இயலாத போது நமது வாழ்க்கையை அவரை நம்பி ஒப்புக் கொடுக்க வேண்டும். சில சமயங்களில் அது மிகவும் கடினமானதாகும். இங்கு பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் அந்த மனிதனுடைய கண்களில் உமிழ்கிறார். பூ என்று துப்புவது போல. எப்படி இருக்கும்? நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் உங்களை உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நீங்க சொல்றீங்க, டாக்டர் சார் இந்த கண்ணு வலிக்குதுன்னு சொல்றீங்க. அவர் காரி நம்ம கண்ணில் துப்புனா எப்படி இருக்கும்? நமக்கு மறுபடியும் டாக்டர்கிட்ட போவோமா? போக மாட்டோம். ஆனால் இங்கு இயேசு அதைத்தான் செய்கிறார். அவனை அமர வைத்து அவன் கண்கள் இரண்டிலும் காரி உமிழ்கிறார். அந்த உமிழ்நிலை அவனுக்கு குணமாகிறான். சில சமயங்களில் இயேசு கிறிஸ்துவானவர் நமது வாழ்க்கை நடத்தும் விதம் நமக்கு துக்கத்தை தருகிறது. நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஜோனி எரிக்சன் தடா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தேவ மனுஷி இருக்கிறார். அவர் 17வது வயதில் ஒரு நீச்சல் குளத்தில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு 2 கைகளும் 2 கால்களும் வராது, முடக்கு வாதம் ஏற்பட்டு அவர் சேரலையே வந்திருப்பார். வாழ்க்கையே முடிந்து விட்டது கவலையோடு இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் அவர் வாழ்க்கைக்குள்ளாக வந்தார். இப்போதும் 2 கையும் 2 காலும் அவர்களுக்கு வராது. ஆனாலும் கூட அதன் மத்தியில் அவரை போல உடல் ஊனமுற்ற லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை ஊட்டுகிறார். இது எப்படி சாத்தியப்பட்டது? அவருடைய பிரச்சனை ஒரு தனித்துவமானது. நிக்கை போல அல்ல, உங்களை போல அல்ல, என்னை போல அல்ல. ஆனால் இயேசுவுக்கு தெரியும் அவருடைய தனித்துவமான பிரச்சனை என்னவென்று தெரிந்து அதற்கு தகுந்தாற் போல் அவருக்கு உதவி செய்கிறார். இன்று நமது வாழ்க்கையில் இயேசு நம்மை நடத்துகிற விதம் பல சமயங்கள் நமக்கு துக்கத்தை கொடுத்தாலும் கூட நீங்கள் முழுவதுமாக நம்பி அவரை உடைய கரங்களில் உங்களது வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கலாம். அவர் பரிபூர்ணமான ஒரு விடுதலையை கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் ஒருபோதும் எவருடைய வாழ்க்கையையும் அவர் சீரழித்தது கிடையாது. அவர் அன்பின் தேவனாக இருக்கிறார். அவர் ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பாவி என்று சொல்லி உங்கள் இருதயத்தை துக்கப்படுத்தலாம். அது உங்கள் இருதயத்தில் ஓட்டை இருக்கிறது என்று டாக்டர் சொல்வது போல. டாக்டர் எதுக்கு சொல்லுகிறார்? உங்கள் இதயத்தில் ஓட்டை இருக்கிறது, அப்படியே விட்டு விடாதீர்கள், உங்களது வாழ்க்கை அழிந்து போகும், நீங்கள் வாருங்கள், உங்கள் இதயத்தை திறந்து அங்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் உண்டு நமக்கு உணர்த்துகிறார். அதுபோல்தான் நமது பேச்சில், நமது பார்வையில், நமது சிந்தையில் பாவம் இருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் உங்களை அழித்து ஒழிக்கும் என்று சொல்வதெல்லாமே நம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்துவதற்காக அல்ல. மகனே, நமது பாவங்கள் எல்லாவற்றையும் முழுவதும் கழுவி நமது வாழ்க்கையின் பாரத்தை எல்லாம் எடுத்து போட்டுவிட்டு வாழ்க்கையை மிகவும் எளிதாக்கி சந்தோஷமாக, சமாதானமாக, பரிசுத்தமாக நம் தேவனுக்கு நடப்பதற்கு நம்மை தயார்படுத்துவதற்காகத்தான் தேவன் சில சமயங்களில் நமது வாழ்க்கையை அப்படியே நடத்துகிறார். இயேசுவே, எனது வாழ்க்கை ஏன் இப்படி போகிறது, என்னால் புரியவில்லை என்று நீங்கள் கதறும் பொழுது நீங்கள் இயேசுவை முழுவதுமாக நம்பி இந்த குருடனை போல உமது கரங்களை அவர் நம்பி ஒப்படையுங்கள். அந்த பாதைகள் கரடுமுரடாக காணப்படலாம் சில சமயங்களில். ஆனால் தேவன் உங்களது கரங்களை பிடித்து ஒரு தெளிவான பாதையில் நடத்தி கொண்டு போய் இறுதியாக அது வெளிச்சத்தில் முடியத்தக்க வண்ணம் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை நம்புகிற ஒருவனும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அவரது வார்த்தை உற்சாகப்படுத்துகிறது. ஐயோ, இயேசுவை நம்பி என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தேனே, என் வாழ்க்கை இப்படி போயிருச்சே என்று அழக்கூடிய மக்கள் ஒருவரும் கிடையாது. நமது வாழ்க்கையை மிகவும் தெளிவாக, அன்பாக நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆம், அவர் உங்களுக்காக சிலுவையில் உயிரையே தந்து உங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். வேறு யாராவது உயிரையே தந்து உங்களது வாழ்க்கையை நடத்துவதற்கு தயாராக உள்ளவர்களை பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்தது கிடையாது. எனக்கு தெரிந்த ஒரே ஒரு நபர் இயேசு மட்டுமே. எனது வாழ்க்கையை இம்மட்டும் அவரை நம்பி ஒப்படைத்து ஒரு சுகமாக, சந்தோஷமாக, அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்வதற்கு அவருக்கு உதவி செய்கிறார். உங்களுக்கும் அவ்வாறாக இருப்பார். ஆகவே உங்களது இயலாமையில் நீங்கள் இயேசுவை நம்புவதற்கான 3வது காரணம், அவர் நமது வாழ்க்கையை படிப்படியாக நடத்துவதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். வாசிக்கிறோம், முதலில் அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். நடக்கிற மனிதரை போல, நடக்கிற மரங்களை போல மனிதரை பார்க்கிறான். பின்பாக கைகளை வைக்கிறார், தெளிவாக பார்க்கிறான். இப்படித்தான் தேவன் நம்மை நடத்துகிறார். ஒரு 80 பக்க நோட்டில்
நமது வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று முழுவதும் எழுதி கொடுத்து அவர் நம்மை வாசிக்க செய்வது கிடையாது. இன்றைய நாளில் இந்த வினாடியில் நாம் எங்கு கால்களை வைக்க வேண்டும், நமது வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர் வழிகாட்டுகிறார். அங்கு நம் கால்களை வைக்கும் போது அடுத்த வாழ்க்கைக்கு, அடுத்த நேரத்துக்கு நமக்கு ஒளி கிடைக்கும். அப்படியாக கர்த்தர் படிப்படியாக இறுதியாக ஒரு ஒளி மிகுந்த, ஒரு பிரகாசிக்கிற ஒரு வீட்டில், பரலோக வீட்டில் நம்மை அழைத்து சென்று அவரோடு நம்ம வைத்து ஆண்டு கணக்காக, முடிவில்லாத ஆண்டுகள் நம்மோடு கூட நம்மை வாழச் செய்கிற தேவனாக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாது என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். நம்மை விட, நாம் நினைப்பதை விட, நாம் நினைப்பதற்கு மேலாக நமது வாழ்க்கையை சிறப்பாக மகிமையுள்ள விதத்தில் நடத்துவதற்கு அவருக்கு ஞானம் உண்டு, அவருக்கு அன்புண்டு, அவருக்கு கிருபை உண்டு. ஆகவே அவரை நம்பி உங்களது வாழ்க்கையை ஒப்படையுங்கள். உங்களது வாழ்க்கையில் காணப்படக்கூடிய பாவங்கள் தான் வாழ்க்கையை பாரப்படுத்துகிறது. ஆகவே அந்த பாவத்தை எல்லாம் தேவனது கரங்களில் நாம் விட்டு அந்த பாவத்தின் சுமையை எல்லாம் அவர் சமூகத்தில் ஒப்படைத்து விட்டு, சிலுவையை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது, சிலுவையில் மரித்த இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்த அந்த இயேசுவிடத்தில் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது உங்களது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். நீங்கள் பாரம் சுமந்து தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையில் உங்களது பாவ பாரத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார் என்று விசுவாசிக்கும் பொழுது இயேசுவுடைய பரிசுத்தம், இயேசுவுடைய வல்லமை, இயேசுவுடைய கிருபை, இயேசுவுடைய மனதுருக்கம், இயேசுவின் ஞானம் எல்லாம் உங்களது கணக்கில் கர்த்தர் வைத்து உங்களை வாழ்க்கையை அருமையாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எவ்வளவு ஆனந்தமான வாழ்க்கை! எதை குறித்தும் கவலை கொள்ள அவசியமில்லாத வாழ்க்கை. எல்லாவற்றையும் அவர் தனது கரங்களில் ஏந்திக் கொள்ளுகிறார். ஒரு தகப்பன் தூக்கி சுமப்பது போல உங்களை தூக்கி சுமந்து கொண்டு நடக்கிற ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். இவையெல்லாம் உங்களுக்கு இலவசமாக தருகிறார். நீங்கள் செய்வதெல்லாம் இந்த குருடனை போல உங்களது வாழ்க்கை முழுவதும் ஆணி வாய்ந்த அந்த கரங்களில் ஒப்படைப்பது மட்டுமே. ஒப்படைப்பீர்களா பிரியமானவர்களே? ஒப்படையுங்கள். இதுதான் ரட்சிப்பின் நேரம், இதுதான் உங்களது மீட்பின் நேரம், இதுதான் நல்ல ஒரு நேரம். இயேசுடைய கரங்களில் ஒப்படையுங்கள். இயேசுவே, எனது வாழ்க்கையை நீர் எடுத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. ஒரு பொறுப்பான தகப்பனாக எனது வாழ்க்கையை நீர் நடத்தும் ஆண்டவரே. தடையாக இருக்கிற எனது பாவத்தை எல்லாம் மன்னிங்க சுவாமி. எனக்காக நீர் சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தீர் என்று நான் உம்மை முழுவதுமாக விசுவாசிக்கிறேன். என் உள்ளத்தில் வாரும், எனது வாழ்க்கையில் வாரும் என்று அவரை கூப்பிடுங்கள். அவருக்கு அருகில் செல்லுங்கள். இயேசுவானவர் தனது 2 பொற்கரங்களால் உங்களது கரங்களை பிடித்து உங்களது வாழ்க்கையை நீங்கள் நினைப்பதற்கு மேலான வழியில் நிச்சயமாக நடத்துவார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனிதன் அல்ல. அவர் தேவனாக இருக்கிறார். உங்களையும் என்னையும் படைத்த கர்த்தராக இருக்கிறார். அந்த கர்த்தரை நம்பி உங்களது வாழ்க்கையை அவரது கரங்களில் ஒப்படையுங்கள். நீங்கள் வாழ முடியாத, நீங்கள் வாழ இயலாத உங்களது வாழ்க்கையை நினைப்பதற்கு மேலாக அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அவர் மாற்றுவார். உங்களது வாழ்க்கையானது ஜோனி எரிக்சன் தடாவை போல, நிக்கை போல அநேக கோடிக்கணக்கான மக்களுக்கு அது ஆசீர்வாதத்துடைய ஒரு வழியாக, வாசலாக அமையும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தரக்கூடிய அந்த இயேசுடைய பிரகாசிக்கிற முகத்தை நோக்கி பார்த்து உங்களது வாழ்க்கையை நடத்துவீர்களா? இறுதியாக நமது இருண்ட வாழ்க்கையை அவர் நிச்சயமாக வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். நடத்துவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். மன்னிக்க வேண்டுகிறேன். அறியாமல்
எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்களே, நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள். இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு அண்டையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இயேசுவே, என்னை மன்னியும், எனக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தீரே, எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே, இரட்சகரே, எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர்தாமே வந்து நல்ல சமாதானத்தை, நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும். நான் பாவியாக இருந்தேன், எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன். இயேசுவே, என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபையுள்ள பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுடைய சந்தேகங்களையும் ஜெப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம். தொலைபேசி எண் 9745236648. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே காஸ்பல் ஊழியங்கள், ஃப்ளாட் நம்பர் 1554 வாசன் சிட்டி, 15வது குறுக்கு தெரு, சோமரசம்பேட்டை, திருச்சி 620102. எங்களுடைய மின்னஞ்சல் satyamsatyame@gmail.com. தொலைபேசி எண் 9745236648. நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம். மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்தியமே என்ற சேனலை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியம்.